என்ன நடக்கும்னு நினைச்சா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலங்க. இல்ல காமாட்சி, நான் என்ன சொல்ற அப்பா, அம்மாவோட பயம் ரொம்ப நியாயமானதுதான். அவங்க உங்க மேலயும் ஆர்த்தி மேலயும் உசிரியே வச்சிருக்காங்க. அவங்கள நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு பயந்து நிம்மதியே இல்லாம தான்ப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்க நான் விரும்பல. சத்யா, இல்லைங்க சார், காமாட்சி அம்மா சொல்றது ரொம்ப சரி. நான் என் பொண்ணுகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்படி சொல்லி கொடுத்த நானே என் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு அந்த சிரமத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார், நாங்க கிளம்புறோம். இல்ல விதி விட்ட வழின்னு நாங்க நினைச்சுக்கிறோம். இல்ல, நான் சத்யாவை தப்பு சொல்லல. நீங்க சொல்ல மாட்டீங்கம்மா, உங்களால சொல்லவும் முடியாது. ஏன்னா உங்க மனசு அப்படி. ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்னையே உங்க பொண்ணா ஏத்துக்கிட்டவங்க நீங்க. என் அம்மாவுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கலாமா? நாங்க இங்க இருந்து உங்க நிம்மதியை சாகடிக்க விரும்பலமா? என்ன எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் சென்னைக்கு என்ன நம்பிதான் பஸ்ல வந்தேன். அந்த நம்பிக்கை இப்பவும் எனக்கு இருக்கு. இது வரைக்கும் உங்க பொண்ணா எனக்கு அடையாளம் கொடுத்ததுக்கு எப்பவும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என் லைஃப்ல எப்பவும் மறக்க முடியாத இடத்துல நீங்க, நளனப்பா, ஆர்த்தி எல்லாரும் இருப்பீங்க. நாங்க வரோம்ப்பா. வாங்கப்பா, நாம லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்புவோம். சரிம்மா. வாங்க. சத்யா நில்லு.